நான் காணாமல் போன ஆடல்லவா, கர்த்தர் என்னை தேடுகிறார். ஆண்டவரே, தூய ஆவியின் முதற் கொடையாகிய ஞானத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த ஞானத்தை வைத்து நாங்கள் நல்லவை எவை, தீயவை எவை என்னும் பகுத்தறிவை கொடுத்து நல்லதை செய்ய வரம் அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம். நீர் கொடுத்த இந்த ஞானத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சாலமோன் அரசன் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்கின்றார். மக்களை நீதியுடனும் நல்லவை எவை, தீயவை எவை என்று பகுத்தறியும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கடவுளிடத்திலே கேட்கின்றார். அதற்கு கடவுள் ஞானமும் பகுத்தறியும் உள்ளத்தையும் கொடுக்கின்றேன் என்று கொடுத்தும், நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன், ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையாக அரசன் எவனும் இரான் என்று ஆண்டவர் சாலமோனுக்கு கூறினார். இதனால் சாலமோன் நல்லாட்சி செய்தார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார். பெருந்திரளான மக்களை கண்டார் இயேசு. அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, மக்களின் உள்ளங்களை கண்டு அவர்களுக்கு நல்லதை அறிவித்தவரே, போதித்தவரே, நல்லதை செய்தவரே, எங்கள் உள்ளங்களை கண்டு நாள்தோறும் எங்களுக்கு நீர் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உம்மை பின்பற்றி அப்போஸ்தலர்களைப் போல, புனிதர்களைப் போல, மரியாவைப் போல உம் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவும் ஞானத்துடன் செயல்படவும் அருள்தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நம் உடல் நலத்திற்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித பிளேஸ் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ஆயராக இருந்தவர், கொல்லப்பட்டவர் கிறிஸ்துவுக்காக.